ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் வெற்றியான ஆசீர்வாதமான ஒரு செழிப்பு நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழும்படியாகவே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மளை ரட்சித்திருக்கிறார். நாம் இந்த உலகத்திலே அப்படிப்பட்ட காரியங்களை பெற்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாகவே நம்மளை அவர் திட்டமிட்டு அழைத்தார். இப்போ இந்த நாட்களிலே நம்ம வெற்றியான ஆசீர்வாதமான செழிப்பான காரியங்களை கண்டிப்பாக நாம் விரும்ப வேண்டும். விரும்பாததற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, குறிப்பாக பாருங்கள், ஆவி ரட்சிக்கப்பட்டிருக்கு, சரீரம் ஒரு நாள் ஆண்டவராக இயேசுடைய வருகையில் ரட்சிக்கப்பட போகிறது. ஆனால் மனது அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். கண்டிப்பாக பாருங்கள், மனது ரொம்ப முக்கியமான ஒரு இடத்த வைக்குது. ஏன்னா எல்லா விதமான அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான வெற்றிகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் செழிப்புக்கும் நாம் எப்படி நம்முடைய ஆவி ரட்சிக்கப்பட்டுச்சோ அதே போல் நம்முடைய மனது ஒவ்வொரு நாளையும் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்பதை ஒருபோதும் நம்ம மறந்துடவே கூடாது. 3 யோவான் 2 சொல்லுது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுறதை பார்க்குறோம். ஆனால் அநேக ஆங்கில வேதாகமத்தில் சொல்லும்போது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன். அவருடைய பெருகு பாருங்கள், செழிப்பு, ப்ராஸ்பரஸ்ன்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நாம் செழிப்பாக இருப்பது கர்த்தருடைய சித்தம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே, நம்முடைய ஆத்தும வாழ்விலே, சரீரத்திலே, நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலே, பொருளாதாரங்களிலே, நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலையும் நாம் செழிப்பாக இருப்பதுதான் கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. ஆனால் அநேக இடங்களில் பாருங்கள், இதை பற்றி பிரசங்கிக்காதனால தான், குறிப்பாக பாருங்கள், இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேக மக்கள், விசுவாசிகள், ஊழியக்காரர்கள் எல்லாருமே பாருங்கள் பலவிதமான தோல்வியோடு வாழ்கிறதுக்கு காரணம் என்னென்னா, அவருடைய மனதில் தேவனுடைய வார்த்தை சொல்கிறதை ஏற்றுக்கொள்றதுக்கு அவங்களால பாருங்கள் முடியல, அதை கொண்டு வர முடியல. ஆனால் அதுக்கு பதிலாக பாருங்கள், நிறைய மக்கள் இன்றைக்கி என்ன பண்ணிடுறாங்கன்னா, அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறத விட்டுட்டு எங்கே பார்த்தாலும் எழுப்புதல்னு பேசுகிறாங்க. எங்கே பார்த்தாலும் பாருங்கள், யாராவது சொன்னால் எழுப்புதல் வரணுங்க அப்படின்வாங்க. எழுப்புதல் முதல்ல நமக்குள்ளே வரணும். அந்த எழுப்புதல் எங்கே வரணும்னா நம்முடைய மனதில் தான் வரணும். மனதில் பாருங்கள், ஏன் வரலைன்னா, அநேகருக்கு இந்த வசனத்தோடு கூட ஒத்து போக முடியல. எங்கேயாவது பாருங்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, அவங்க நான் இன்னைக்கு காலையில் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், நிறைய மக்கள், ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் எழுப்புதல் வரணும், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணுவான். நல்லா கவனிங்க, எழுப்புதல் என்னைக்கு ஆண்டவராக இயேசு உள்ளே வந்துட்டாரோ அன்றைக்கே நம்ம எழும்பிட்டோம். அன்றைக்கே எழும்பிட்டோம். அப்புறம் அதான் தான் வேற சொல்லுது. ஆனால் சிலரை பிசாசு ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறான். எழுப்புதல் வரும், ஒரு நாளைக்கு எழுப்புதல் வரும் அப்படின்னு. நல்லா கவனிங்க, என்னைக்கு ஆண்டவராக இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோமோ அன்னைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் உள்ளே வந்து விட்டார். அது மட்டும் இல்லாமல் நாம் எழும்பி இந்த உலகத்தில் பிரகாசிக்கக்கூடிய மக்களாக தேவன் நம்மை வைத்திருக்கிறார். ஆனால் மனதில் இந்த ஆளுகளுக்கு பாருங்கள் கொஞ்சம் ஆண்டவருடைய வசனத்தோடு ஒத்துப்போக முடியாததுனால இவங்க ஒரு புதுசாக ஒரு காரியத்தை சொல்கிறாங்க பாருங்கள், எழுப்புதல் வந்துடணும்னு சொல்லி. அதில் கவனிங்க, ஆவியானவர் அவர் ஊட்டப்பட்டிருக்கிறார். இன்றைக்கு நம்ம பாருங்கள், தேவனுடைய அந்த வார்த்தையோடு கூட நம்முடைய மனதை ஒத்துப்போக செய்யாதனால தான் அநேகருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க முடியாத ஒரு நிலையிலே இருக்கிறார்கள். அப்போது அதுதான் இங்கே அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி விரும்புகிறேன் என்றார். இன்றைக்கி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஒரு செழிப்பான வாழ்க்கையை வாழ்வார்களே. ஆனால் நான் சொல்கிறேன், அநேக மக்கள் ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக சபைக்கு திரளாக வருவார்கள். சிலர்லாம் சொல்கிறாங்க, கிறிஸ்துவை பிடிக்கும், ஆனால் கிறிஸ்தவர்கள் எனக்கு பிடிக்கலன்றாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா அப்படின்னா, கிறிஸ்துவை போல் அந்த உலகத்தில் வாழ முடியாத ஒரு நிலையிலே மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு ஒரு முக்கிய காரணம், இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, மூலிஞானம் பெற்றிருக்கிறாங்க, ஆவியினுடைய அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் மனதில் தேவனுடைய வார்த்தையை வைக்க முடியாத அந்த பாருங்கள், அதுக்கு ஒத்து போகிறதே கிடையாது. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழிப்பாக இருக்கும்படி நான் விரும்புகிறேன்னா, செழிப்பு எங்களுக்கு தேவையில்லைங்க, பணம்லாம் வேண்டாம், அப்படியே இருக்கிற வரைக்கும் அப்படியே காலத்தை ஓட்டிகிட்டு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி சொன்னபோது நீங்கள் என்ன பண்ண முடியும்? எந்த ஒரு ஆசீர்வாதமே இல்லாமல் மக்கள் வாழும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் என்ன பெற்றுக்கொள்ள முடியும், என்ன வெற்றி பெற முடியும்?
எந்த ஒரு ஆசீர்வாதம் இல்லாத ஒரு நிலையில தான் மக்கள் வாழ்கிறாங்க. ஆனால் பாருங்கள், யாராவது ஒருத்தர் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டா பாருங்கள், அவங்கள வேற மாதிரி ஏதாவது சொல்கிறது பாருங்கள். ஆனால் நல்ல கவனிங்களேன், நாம் வேதம் சொல்லுது, வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது. எழுங்க, வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரிகளும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. என்ன சொல்றாரு? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் என்ன பண்ணியிருக்காராம், ஆசாரியர்களுமாய் ஆக்கியிருக்கிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி அவர் என்ன பண்ணியிருக்காராம், நம்முடைய பாவங்கள கழுவி. நீங்கள் நிறைய சபைகளை பாருங்க, பாவத்தை பற்றி அவ்வளவு தீவிரமாக பேசுகிறாங்க பாருங்க. பாவத்தை பற்றி பாருங்க, பேசக்கூடாதுன்றது நான் சொல்லலை. ஆனால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பாவத்தை பற்றி தான் பேசலாம். ஞாயிற்றுக்கிழமை சபைகளை பாவியேன்றது பாருங்க. இங்கே ரட்சிக்கப்பட்ட கூட்டம் இருக்கா, பாவி கூட்டம் இருக்கா? இன்னும் சிலர்லாம் சொல்கிறாங்க பாருங்க, ரட்சிக்கப்பட்ட பாவியே. பாருங்க, ஊரில் பாருங்க, என்னென்னத்துல கலப்படம் பண்ணுறான். அப்புறம் ரட்சிப்புலேயும் ஒரு கலப்படம் இருக்கு போல. என்ன கலப்படம்? ரட்சிக்கப்பட்ட பாவி. ரட்சிக்கப்பட்டிருக்கானா பாவியாக இருக்கானு எதுவுமே புரியாமல் அலைய வேண்டியதான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை நல்லா நீங்கள் கவனிங்க. அப்போ நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோன்னா இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே நம்மளை கழுவி, நம்முடைய பாவங்கள கழுவி, நம்முடைய எல்லா விதமான பாவத்தை இயேசுவின் ரத்தம் கழுவிற்று. அப்போ கழுவின பிறகு இன்னைக்கு நம்மளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் ஆக்கினார். நம்ம ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் யாருக்கு முன்னால் ஆக்கியிருக்காராம் பாருங்க. சொல்றாரு, தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நாம் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம எப்படி இருக்கோமா, ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் தேவன் நம்மை ஆக்கியிருக்கிறார். அப்போ ராஜாவா ஒரு ஆசாரியர்களாக இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய இடங்களில் குப்பை, தூசி, புழு இப்படி பேசுகிறாங்க பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, பைபிளில் இருந்து ஏதாவது சில வசனங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் குப்பை, தூசி, புழு இப்படி பேசி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ராஜாக்களும் ஆசாரியர்கள் நம்மளை சொன்னால் நம்மளை விரோதமாக பார்க்குறான். என்னங்க ராஜாக்கள் ஆசாரியர்கள், நம்ம எங்கே ராஜாக்களாக இருக்கிறோம், நம்மளே பாவம் குப்பை மாதிரி, தூசி மாதிரி, புழு மாதிரி இருக்கிறோம் அப்படின்னு அவருடைய மனதில் ஒரு தவறான விதையை பாருங்க பிரசங்கர்கள் விதைச்சிடுறாங்க. ஆனால் வேதம் சொல்லுது என்னன்னு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்மை பாருங்க, தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. நல்ல குனிங்களேன். அப்போ நல்ல வெளிப்படுத்த விஷயத்தில் எவ்வளோ அற்புதமான வசனம் இருக்கு. ஆனால் சில ஆளுகளுக்கு பாருங்க, 7 எக்காலம், 10 கொம்பு, தேவதூதை அப்படியே கலசத்தை உடைச்சிட்டான், தீயை வச்சு கொளுத்திட்டான், அப்படியெல்லாம் பேசுறது பாருங்க. இது அவன் பாருங்க, நிறைய பேர் பாருங்க, நல்ல சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லாமல், துணி இல்லாமல், நல்ல ஒரு வீடு வாசல் இல்லாமல் மக்கள் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க இன்னைக்கு சபைக்கு போகிற மக்கள். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா, வாரம் 7 எக்காலமோ 10 கொம்போ பாருங்க, தேவதூதை கலசத்தை உடைச்சிவிட்டான், அதில் என்ன இருந்துச்சுன்னு தெரியுமா, அப்படி இப்படின்னு பேசி பாருங்க மக்களை வாரம் இதே பிரசங்கம் தான். வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமே கிடையாது. நான் சொல்கிறேன், நல்ல குனிங்க. இங்கே சொல்கிறாரு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தாராம் நம்முடைய தேவன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு தம்முடைய இரத்தத்தினாலே நம்மளை பாருங்க பாவங்களற கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்ன பண்ணியிருக்காராம், நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் என்ன பண்ணியிருக்காராம், அவர் நிறுத்தி வைத்திருக்கிறார், ஆக்கியிருக்கிறார். அவருக்கே மகிமையும் வல்லமை உண்டாகுன்னு சொல்லி இங்கே பாருங்க சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்றாருன்னா பாருங்க, மகிமையும் வல்லமை என்றென்றைக்கும் எனது அவருக்கே உண்டாகிறதாக. அப்போ இன்னைக்கு எதுக்கு மகிமையும் வல்லமை அவருக்கு உண்டாயிருக்கு? ஒரு நாள் நம்ம பாவியாக இருந்தோம், ஆனால் இன்னைக்கு நம்மளை தேவன் என்ன பண்ணியிருக்காராம், அவருடைய விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நம்மளை கழுவி ராஜாக்களையும் ஆசாரியர்களுமாய் நம்மளை ஆக்கியிருக்கிறார். சரி, இப்போ ராஜாக்களையும் ஆசாரியர்களும் ஆக்கின இந்த மனுஷன் பாருங்க, ஒரு ராஜா எப்படி இருக்கணும்? கஞ்சிக்கலாத ஒரு மனுஷனா ராஜா? கொஞ்சமாக நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஒரு கஞ்சிக்கலாத ஒரு ஆள், ஒரு ஓட்ட குடிசையில் வாழ்கிற ஆள், ஒரு தெருவோரத்தில் வாழ்கிறா ராஜா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ராஜா யாரு பாருங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னா, நம்மளை ராஜாக்கள்னு சொல்லியிருக்கு. அப்போ சொல்லப்பட்டிருக்கு, நாம் யார்? நல்ல கவனிங்களேன். வேதத்தில் நம்ம என்னத்தை கவனிக்கணும்னா, நாம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் இந்த ரட்சிப்பிலே என்னவெல்லாம்
உள்ள இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷன் வந்து அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாருங்க. நம்ம வந்து கவனிக்கணும் வேதத்தில். இப்போ பாருங்க, வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் யாருன்றத முதல்ல கவனிக்கணும். வேதம் சொல்லுது, நம்மளை ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் தேவன் என்ன பண்ணிறான், ஆக்கியிருக்கிறார். அப்போ ராஜா வந்து ஒரு நாளும் அவனுடைய திறமையினால, அவனுடைய ஏதோ பலவிதமான முயற்சியினால் வந்து அவனுடைய பொருளாதாரத்தை பாருங்க அவன் பெற்றுக்கொள்றது இல்லை. ஏன்னா ஒரு ராஜா முதல்ல வந்து பணம் இல்லாமல் இருப்பாரா? ராஜா வந்து நல்லா பாருங்கள், கை நிறைய கையில் பணம் இருக்கும். நிறைய பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை பற்றி பேசினாவே அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துருது. பாருங்கள், ராஜா வந்து என்றைக்குமே பாருங்கள் ஒரு பணத்தை பற்றி பயப்படுறதே இல்லை. ஏன்னா வந்து பணம் கையில் கோடி கோடியாக இருக்கும். பல கோடிக்கணக்கான வேதத்தில் நம்ம பார்க்குறோம். நிறைய ராஜாக்களை பார்க்குறோம். தாவீது, சாலமோன் பண்ணுறவங்களாம் பார்க்குறோம். ஆண்டவருடைய காரியங்களுக்கென்று பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்களை ஆண்டவருக்கென்று கொடுக்குறாங்க. காரணம், ஏழைகளாக இருந்தவர்களை, ஆட்டு மெய்ப்பொருளாக இருந்தவர்களை தேவன் கோடீஸ்வரர்களாய் மாற்றுகிறார். பாருங்க, ராஜா ஒரு நாளும் போய் ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு மனுஷனாக இருக்க மாட்டான். நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா. அப்போ அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்கிறேன், நம்மளை வேதம் சொல்லுது, நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறீங்க அப்படின்னா, நாமும் இந்த உலகத்தில் ஒரு ராஜாக்களாய் ஆசாரியர்களைப் போல நாம் வந்து கண்டிப்பாக செழிப்புள்ள மக்களாக இருக்க வேண்டும். நல்லா கவனிங்க, பணம் வந்து இருக்கணுங்க கையில். ராஜாவுக்கு வந்து ஒரு பெரிய அரண்மனையில் இருக்கிறார். அவருடைய வீட்டில் ஏகப்பட்ட திரளான வேலைக்காரர்களும் இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், இன்னைக்கு ராஜாவாக இருக்கிற நமக்கு ராஜாக்களாயும் ஆசாரியர்களும் என்று சொல்லி வேதம் சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ நமக்கு ஒரே ஒரு வீடை கொடுக்க அவரால் முடியாதா? நம்ம யோசிக்கணுங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாகி இன்னைக்கு நாம் ஒவ்வொருவரும் நல்ல யோசிக்கணும், கவனிக்கணும். ஏன் வந்து நம்ம இப்படி கஷ்டப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு அனைவரும் யோசிக்காம பாருங்க என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒன்றும் இல்லாத ஒரு நிலையில் இருக்கிறதா உங்களுக்கு இப்போ ரொம்ப பரிசுத்தம் என்று நினைக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே ஒன்று நீங்கள் கவனிக்கணும். நம்மளை வேதம் சொல்லுது, ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த ராஜாவுடைய அந்த செழிப்பை, அந்த ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில தேவன் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு, கொடுத்திருக்கிறார். நான் யார்? ராஜா. அப்போ நான் ராஜானா எனக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவருடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லப்போனால் பாருங்க, முதல் மனுஷனாய் ஆதாமை தேவன் ஒரு செழிப்பான ஒரு மனுஷனாய் உண்டாக்கினார். எதுவுமே இவனுடைய திறமையினாலே, இவனுடைய உழைப்பினால வரல. ராஜா வந்து பாருங்க, இவர் போய் மம்படி எடுத்துட்டு களவட்டிட்டு இருந்தாரு, மம்படி எடுத்துட்டு போய் வேலை செஞ்சுட்டு இருந்தாருலாம் கிடையவே கிடையாது ராஜாவுக்கு. ஏன்னா அவருடைய முன்னோர்கள், அவங்களுடைய அப்பா, அவங்க தாத்தா, மற்ற எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க, சம்பாதிச்சு நிறைய பல கோடிக்கணக்கான ரூபாய்களை அனுபவிக்கும்படி இந்த ராஜாவுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காரு, அந்த ராஜ குடும்பத்தில் பிறந்தனாலே அவருக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கு. அதே போல தான் ராஜாதி ராஜாவாகிய தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பாருங்க, அந்த ராஜாவுடைய ஐஸ்வர்யத்தை, செழிப்பை பெற்று அனுபவிக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது ஒரு தரித்திரமான வாழ்க்கை, ஒரு ஒன்றில்லாத வாழ்க்கைன்னு அநேகர் நினைக்கிறாங்க. ஆனால் ஒரு ராஜாவானா எப்படி இருப்பார்? கண்டிப்பாக ராஜாமை நடந்துக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமாய் தேவன் நம்ம என்ன பண்ணியிருக்காராம், ஆக்கியிருக்கிறார். அப்போ ராஜாக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு ஆள் வேணும். அப்போ அந்த ராஜாக்கள் அப்படின்னா, அப்போ அதுக்கு ஏற்ற ரீதியில் பாருங்க, இன்றைக்கி நிறையா ஊழியக்காரர் பாருங்கள் விசுவாசிய வீடுகளில் போய் கெஞ்சிக்கிட்டு கூத்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறோம், அது நல்ல விஷயமே இல்லை. நம்முடைய ராஜாதி ராஜா நம்மளை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கிறார். அந்த வெளிச்சத்தை நாம் பெறுவோமே என்று சொன்னால், நான் சொல்கிறேன், ஒரு நாள் யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்கிற நிலைமை ஏற்படாது. தேவனுடைய பிள்ளைகள் நான் சொல்கிறேன், இந்த சபைக்கு வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் நல்ல தைரியமாக, நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டாக கர்த்தரின் தேவையை சந்திக்கக்கூடியவர். ஒரு நாள் எவன்கிட்ட போய் கையேந்த மாட்டேன் என்ற அந்த தைரியத்தோடு இருக்கணும். அந்த தைரியம் இருக்கணுங்க. இவன் கொடுத்துருவானா, அவன் கொடுத்துருவானா, எவனும் கொடுக்க வேணாங்க, கர்த்தர் கொடுப்பார். அவர் ராஜாதி ராஜா. ஆதாமை ஏவாளை உருவாக்கும் போது தேவன் அவனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அவனுக்கு எந்த குறையும் கிடையாது. அவனை உருவாக்குறாரு, கடைசியில் வந்து உருவாக்குறார். 6ஆவது நாள் அன்னைக்கு உருவாக்கும் போது அவனுக்கு இதுதான் தேவைன்னு கிடையாது. எல்லா தேவையிலும் ஏற்கனவே ரெடியாக இருக்குது. இவனுக்கு என்ன தேவையோ எல்லாவற்றையும் கர்த்தர் ஏற்கனவே உண்டாக்கிட்டு வந்தா பாருங்க, இவனுக்கு ஒரே ஒரு ஆதாம், ஒரே ஒரு ஏவாள். நான் சொல்கிறேங்க, எத்தனை ஆறுகள் அந்த ஆத்துக்குள்ளே பொன் விளைகிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை, அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு செழிப்பான மனுஷனாக ஆதாமை தேவன் உண்டாக்கினார். அப்போ நல்ல கவனிங்களேன். அப்போ ஒரு ராஜா வந்து எப்படி இருப்பார், அவர் நல்ல செழிப்பாக இருப்பார். இது என்னமோ இவர் கஷ்டப்பட்டனால கிடையாது. இது இவருடைய அவங்க தாத்தா, இவங்க
இவங்க தாத்தா அப்பா அம்மா அவங்க எல்லாரும் அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, வச்சிருக்கிறாங்க. இவர் ரொம்ப ஈஸியாக சுதந்திரிக்கிறார். இப்போ ராஜான்ற ஸ்தானத்தில் இருக்கிறார். அதே போல தான் நம்முடைய ஆண்டவரும் ராஜாதி ராஜாவாகிய தேவன் பாருங்க, ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும், ஆதாம் வந்து பாவம் செஞ்ச பிறகு எல்லாத்தையும் இழந்து போயிட்டான். அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் மனுஷனுடைய நிலைமை வந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராணை விட்டுட்டு கூட இன்றைக்கி நிறைய பேர் வேலைக்கு போகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? வேலை தான் இவங்க ராஜா, வேலை சொல்கிறது தான் இவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நல்லா கவனிங்க, ராஜா யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. நம்மளை ஒவ்வொருவரும் ராஜாவாக தேவன் வைத்திருக்கிறார். அப்போ ராஜாக்களாயும் ஆசாரியர்களுமா இருக்கிறனா இது நம்முடைய உழைப்பினால் வர்றது மட்டும் கிடையாது, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால தான் ஒவ்வொரு என்னதுங்க நன்மைகளையும் செழிப்பையும் சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வந்து நமக்கு கொடுக்குறார். ரொம்ப கஷ்டப்படுறதுனால வந்து இன்னைக்கு வந்து பாருங்க, அநேகர் வந்து யோசிப்பாங்க பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும். நல்ல கவனிங்க, எந்த ராஜாவது கஷ்டப்படுறாரா? அவர் வாட்டு போகிறாரு, கையெழுத்து போடுறாரு. இன்னும் பழைய நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க மோதிரத்தை கலத்தி ஒரு சிகில் பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு, எல்லாம் வந்து சேர்ந்துடும், ஒரு குறை கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிறேன் தேவனுடைய பிள்ளையிலே, நம்ம போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அப்படி பண்ணி இப்படி பண்ணி தான் நம்ம வரணும்னு கிடையாது. நீங்கள் சின்னதை செய்யும் போதே கர்த்தர் அதை 100 மடங்காக பெருக்குவார். நீங்கள் சின்ன காரியத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு சின்ன தொழில் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு சின்ன காரியங்களை செஞ்சுருப்பீங்க. ஏன்னா இது உங்கள் திறமையினாலையும் உங்களுடைய பலத்தினாலையும் கிடையாது, இது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே, அந்த ராஜாதி ராஜாவுடைய பாருங்க அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நம்ம என்ன பண்ணுறோம், ஆசீர்வதிக்கப்படுகிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ ஒரு ராஜா வந்து எப்படி இருக்கிறாரோ அந்த மாதிரி தான் நம்ம இருக்கணும் பாருங்க. அதைத்தான் வேதம் சொல்லுது. நான் யார், எனக்கு தேவன் என்ன இங்கே கொடுத்துருக்கிறார் என்பதை வேதம் சொல்லுது. அதுக்கு தான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை வர்றோம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்கே சொல்லும்போது பாருங்க, ஆதாம் வந்து பாவம் செஞ்ச பிறகு அவன் எல்லா விதமான ஆசீர்வாதத்தை இழந்து போயிட்டான், தோட்டத்தை விட்டு வெளியில் விரட்டப்பட்டான். அப்படி விரட்டப்பட்ட பொழுது அவனுக்கு என்ன ஆச்சுன்னா ஆண்டவருடைய எல்லா விதமான செழிப்பையும் இழந்து போய்விட்டான். அவனுக்கு முள்ளும் குறுக்கும் இந்த பூமியை விளைவித்தது. ஆனால் மீண்டுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து மனுஷனுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து, வேதம் சொல்லுது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் இருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாய பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை, யாருடைய ஆசீர்வாதத்தையா? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணிருக்காரா நமக்கு சொல்றாரு. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வர முடியாவும் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு என்னென்ன ஆசீர்வாதம் வந்துச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதமே பொருளாதாரம் தான். ஆண்டவரை பிடிச்சிட்டான். பெரிய ஒரு ஒன்றும் இல்லாமல் ஒரு ஏழையா வந்த அந்த ஆபிரகாமை மகா பெரிய சீமானா மாத்திட்டாரு. அநேக ராஜாக்களை விட அவன் பெரிய ஆளா இருந்தான். வேதாந்தம் தான் சொல்லுது பாருங்க. அவனுடைய வேலை பார்த்த ஆட்களே கிட்டத்தட்ட 2000 பேர் வேலை பார்த்துருப்பாங்கன்னு சொல்றாங்க வேத வல்லுநர்கள். அவ்வளவு ஒரு பெரிய செழிப்பான ஒரு ஆளு, ஒன்னிலமா வந்த ஆளு தான். ஆனா இப்போ ஆண்டவராக இயேசு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் அநேக மக்களுக்கு வேலை கொடுக்கிறவனா, அநேக மக்களை போஷிக்கக்கூடிய மனுஷனாக தேவன் இவனை மாற்றி விட்டார். இவன் ஒருவேளை சோத்து கூட இல்லாமல் இருந்தாலே, ஆனால் இப்போ பல ஆயிரக்கணக்கான மக்களை, நூற்றுக்கணக்கான மக்களை போஷிக்கக்கூடிய ஒரு மனிதனாக தேவன் மாற்றி விட்டார். என்ன காரணங்க அப்படின்னா, ராஜாதி ராஜாவுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டிருந்தான். இன்னைக்கும் ராஜாதி ராஜாவுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்று இந்த உலகத்திலே ராஜாக்களாய் நாம் வாழ்வதுதான் கர்த்தருடைய சித்தம். இங்க சொல்றாரு, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கு வரும்படியாக ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று சொல்றாங்க. ஆவியை குறித்தோன்னா இது வந்துங்க ஆவிக்குரிய ஆசீர்வாதம் மட்டும்தான். அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தான் பழைய ஏற்பாட்டோட ஒளிஞ்சு போச்சு. இப்படி பேசும்போது தான் மக்கள் இன்னைக்கு வந்து கையில காசு கிடையாம இருக்கிறாங்க பாருங்க. முதல்ல நம்முடைய குடும்பங்கள்ல ராஜாக்களாய் நாம் வாழும்படி தீர்மானிக்க வேண்டும். ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் நல்லா பாருங்க, ஒரு ராஜா எப்படி இருப்போம் அந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணணும், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்று இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அது மட்டும் இல்லாம ஆதாம் இழந்து போனான், மீண்டுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற கல்வாரி ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி ராஜாக்களையும் ஆசாரிகளும் ஆக்கி இழந்து போன எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும், அந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதங்களை தேவனுக்கு நமக்கு என்ன பண்ணியிருக்கார், கொடுத்திருக்கிறார். சிலருக்கெல்லாம் பாருங்க, ஆவியை பத்தி சொல்லியிருக்கு பாஸ்டர், ரட்சிப்போட அவ்வளவுதான், அடுத்த அப்புறம் எங்க போயிடணும், பரலோகத்துக்கு தான் போனோம். நல்ல கவனிங்க, அப்படி இல்லைங்க, பரலோகத்துக்கு இல்லை. அவர் சொல்றாரு, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாக இப்படி ஆயிற்று.
என்ன ஆவிக்குரிய ஆசீர்வாதம்? ரட்சிப்புன்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்து விட்டார் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக. அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்குள்ள எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உள்ளே என்ன பண்ணியிருக்குங்க? அடங்கி இருக்கிறது. அடங்கி இருக்கு. என்ன அடங்கி இருக்கு? அங்கதான் ஆவிக்குரிய ரட்சிப்பு வந்திருக்குதா? ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டோமா? பரிசுத்தாவினுடைய விஷயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோமா? நம்முடைய குடும்பத்தில் சந்தோஷம், சமாதானம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், நன்மைகள், பாதுகாப்பு, செழிப்பு எல்லாமே உள்ள இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா பாருங்க, ரட்சிப்புன்றதை மட்டும் அப்படி பிரிச்சு எடுத்துடுறாங்க. ரட்சிக்கப்பட்டிருந்தா கண்டிப்பா கையில கர்த்தர் வந்து என்ன பண்ணுவாருங்க? காசை கொடுப்பார். நம்புங்க, விசுவாசிங்க, கையில பணம் வரும். ஏன் பாருங்க, கர்த்தர் கொடுக்கிறார். நம்முடைய தேவன் இன்னைக்கும் ஜீவிக்கிறார். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நாம் பெற்று இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மனது இந்த மாதிரி ஒரு செழிப்பை அடையணுங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாரு, அப்போ ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி புண்ணியத்தினாலே நம்ம என்ன பண்ற பெற்றிருக்கோம். அதான் பாருங்க வேற சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் நமக்கு தீமை செய்யவே செய்யாது. எடுங்க நீதிமொழிகள், சீக்கிரம் எடுங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அவர் அதனோடு வேதனையை கூட்டார். என்ன சொல்றாரு? கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். இப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் மேலே இருக்கும் என்று சொன்னால் அவங்க வாழ்க்கையில கண்டிப்பா ஐஸ்வர்யம் இருக்கும். அவங்க தாராளமாக கர்த்தருக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். நல்ல குணிங்களேன், கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவங்க கொடுக்காம இருக்க போறது இல்லவே இல்லை. நல்ல குணிங்க, கர்த்தர் வந்து ஒரு கொடுக்கிற மக்களை தான் தேவன் மகத்துவமாக ஆசீர்வதித்துக்கிட்டே இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆசீர்வதிக்கப்படுகிற யாரும் கொடுக்காம இருக்க போறது இல்லவே இல்லை. இல்லவே இல்லைங்க. ஒரு நாள் அப்படிப்பட்ட நிலைமையில் இல்லை. நாங்கள் தாராளமாக கர்த்தருக்கு கொடுக்குறோம். அப்போ இன்னைக்கு நல்லா கவனிச்சிங்கன்னா, நான் ராஜாக்களாக இருந்தா அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்று இந்த உலகத்திலே அனுபவிக்க வேண்டும். ஏன்னா ஆதாம் இழந்து போன எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி சிலுவையில சிந்தப்பட்ட ரத்தம், அவருடைய உயிர்த்தலுடைய வல்லமை இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு? எனக்கு செழிப்பை கொடுத்து கொண்டு இருக்கிறது என்பதை விசுவாசிக்கணும். நிறைய கஷ்டப்பட்டு ரொம்ப மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு தான் சம்பாதிக்கணும் அவசியம் இல்லைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்குன்னா நீங்க செய்யற சின்ன காரியத்தை கர்த்தர் பெருசா பெருக்கிடுவார். இதுதான் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இன்னைக்கு அநேகர் வந்து பாருங்க என்ன பண்றாங்கன்னா பாருங்க, இந்த ஆதாம் விழுந்து போன பிறகு வேலையவே பிடிச்சிக்கிட்டு பாருங்க, வேலை 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 வேலைன்னு வேலையவே ஒரு சில நாள் தூங்கிட்டு இருக்கான் பாருங்க. நான் சொல்றேன், தேவனுடைய பிள்ளைகளே, அநேக தேவனுடைய பிள்ளைகள் நீங்க வந்து சில தொழிலெலாம் பண்றீங்க. அந்த தொழில்கள் வளர வளர நீங்க கொஞ்சம் ஃப்ரீ ஆகுங்க. அநேக நேரங்கள் பார்த்தீங்க எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டு அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறது. இப்படி பண்ணீங்கன்னா அது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை ரொம்ப பாதிக்கும். என்ன பண்ணணும்? தொழில்கள் வளருதா, வியாபாரங்கள் வளருதா, அங்கங்கே வேலையாட்களும் அவனை போட்டு விட்டுட்டு நீங்கள் ஃப்ரீயாகி இன்னும் கர்த்தரை தேட ஆரம்பிக்கணும். பேர் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது வேலை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சார் இந்த வேலை இருக்குது, அந்த வேலை இருக்குது, வேலை இருந்து போட்டு விடுங்க, அதை எவன்ட்டா கொடுங்க, அவனுக்கு ஒரு ஏதாவது சம்பளத்தை கொடுங்க போகிறான். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய தனிப்பட்ட வியாபாரங்களோ தொழில்களோ இல்லை நீங்கள் சில காரியங்கள் செய்து கொண்டிருக்கீங்களா, நல்ல கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். ராஜாக்கள் ஆசாரியர்கள் என்ற அந்த அறிவு, அந்த வெளிச்சம் வர வர நான் சொல்கிறேன், அந்த அந்த விசுவாசிக்கக்கூடிய மக்களாக மாறிடுவோம். ஈஸியாக நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் என்ன பண்ணுறங்க நடந்துடும். அது மட்டும் இல்லாமல் அப்போது இன்னைக்கு பாருங்க வந்து இன்னைக்கு ஆதாம் அவன் வேலை செய்யும் போது கூட பிழைப்புக்காக வேலை செய்யலை, அவன் கர்த்தருடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாக அவனுடைய திறமையை, அவனுக்கு கடவுள் கொடுத்த அந்த திறமையை, அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை வெளியே கொண்டு வரும்படியாக என்ன பண்ணியிருக்கார் தெரியுமா? அவனுக்கு வேலையை கொடுத்தார். உங்களுக்குன்னு ஒரு சில திறமை இருக்குது, உங்களுக்கு கடவுள் கொடுத்த அந்த தாளந்துகள் இருக்கு, அது மூலமா நீங்க சில காரியங்களை செய்யும் போது அங்க ஆண்டவருடைய நாமம் மைமைப்படுது. ஆண்டவர், நீங்க ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் இந்த மாதிரி பொறுப்போடு செய்யணும். எந்த வேலையை கொடுத்தாலும் சரி, நீங்க கவர்மெண்ட்ல இருந்தீங்களோ எந்த யாரில் இருந்தாலும் உங்களை கடவுள் பார்க்கிறாருன்ற அந்த உண்மையோடு உத்தமத்தோடு நீங்கள் செய்யும் போது நான் சொல்றேங்க, ஒரு நாள் உங்களுடைய உயர்வை யாரும் தடை செய்ய முடியவே முடியாது. அப்போ வேலையை வந்து கடவுள் ஏன் கொடுத்தாரு, ஆண்டவர் கொடுத்துருக்காருன்னா பாருங்க, அந்த வேலை மூலமாக ஆண்டவருடைய நாமம் மெய்ப்படணும், நம்முடைய தாளந்துகள் வெளிப்படணும். மனுஷனை கடவுள் அவருடைய சாயலா உண்டாக்குனாரு. அதை அந்த உண்டாக்கக்கூடிய பொறுப்பு இன்னைக்கு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவனால என்ன எவ்வளவு காரியங்கள் இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. ஆதாம உண்டாக்கும் போது லைட்லாம் கிடையாது, ஆனால் பாருங்க லைட்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆதாம உண்டாக்கும் போது ஏரோப்ளைன் கிடையாது, ஆனால் இப்போ ஏரோப்ளைன் வந்துருச்சு, கப்பல் வந்து எல்லா விதமான காரியங்களும் இப்போ இன்னைக்கு வந்துருச்சு பாருங்க. அன்னைக்கு சொல்றாங்க பாருங்க, ஏதோ ஒரு இப்போ புதுசாக அவனை கண்டுபிடிச்சிருக்கானா. அது என்னடானா, இப்போ நான் தமிழில் பேசுகிற மாதிரி அப்படியே அது இங்கிலீஷில் பேசுறது. நான் இங்கிலீஷில் பேசுனா அது வந்து மலையாளத்தில் கூட பேசுகிறேன், இதே வாய்ஸில் சேமா.
பாருங்கள், அப்படிலாம் கொண்டு வந்துட்டு அப்படியெல்லாம் நிறைய இப்போ கண்டுபிடிப்பு வந்துருச்சு இல்லையா? இன்னைக்கு கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு பாருங்கள் ஒரு அறிவை வந்து மனுஷன் கடவுள் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்குறாருன்னா எதுக்குங்க கொடுக்குறாரு? இன்னும் மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தாளந்துகளை, அவனுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஆற்றல்களையும் அந்த அபிஷேகத்தையும் இந்த உலகத்தில் காட்டும்படியாக தேவன் மனுஷனை வைத்திருக்கிறார். அதுதான் வேலை. ஏதோ சம்பாதிச்சிட்டோம், ஒரு வீடை கட்டிட்டோம், ஒரு கொஞ்சம் சொத்து சேர்த்துட்டோம், இது கிடையாது. இதை தாண்டி ஆண்டவருடைய நாமத்தை நம்முடைய வேலையின் மூலமாக என்ன செய்யணுங்க? மைமைப்படுத்த வேண்டும். கடவுள் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காருன்னா இன்னைக்கு வேலைக்கு போகணும், போய் சம்பளம் வாங்கணும், வீட்டுக்கு அரிசி வாங்கி போடணும், இதே தரிசனம் தரக்கூடாது. என்ன பண்ணணும்னா இதை தாண்டி கர்த்தர் எனக்கு வேலை எது கொடுத்துருக்காருன்னா அவருடைய நாமத்தை மைமைப்படுத்தும்படியாக உங்கள் தொழில்கள் மூலமாக, உங்களுடைய வியாபாரங்கள் மூலமாக, நீங்கள் செய்கிற வேலைகள் மூலமாக அநேகர் ஆண்டவராய் இயேசுவை அங்கே கண்டுகொள்ள முடியும். இவங்க கிறிஸ்தவர்கள், இவங்க கிறிஸ்துவை உடையவர்கள், இவங்களுக்கு மத்தாளுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்றத மற்ற மக்கள் நம்ம வேலை செய்யும் போதே கண்டுகொள்ள வேண்டும். அப்போ தேவன் அப்படி தான் ஆதாமை உருவாக்கினார். ஆனால் ஆதாம் பாவம் செஞ்ச பிறகு வேலையை அவனுக்கு கடவுளாயிடுச்சு. அது வரைக்கும் ஆண்டவர் இவனுக்கு ஆண்டவராக இருந்தார். இப்போ அவனுக்கு என்னாச்சு? பிசாசும் கூட யாராயிடுச்சு? என்னது? வேலையும் ஆனதுனால அவனால் பாருங்கள் வேலை 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 அலைஞ்சிட்டு இருக்கிறான். ஆனால் நான் சொல்கிறேங்க, என்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆண்டவர், வேலைன்றது கர்த்தர் கொடுத்த ஒரு என்னது ஒரு ஆசீர்வாதம். அது கர்த்தரால் கொடுக்கப்பட்டதா, அதெல்லாம் சந்தோஷமாக செய்ய போகிறேன். ஆனால் அது என்னை ஆண்டு கொள்ள முடியாது. நான் சொல்கிறது தான் அந்த வேலையும் செய்யணும். ஒரு வேலை செய்ய போகிறீங்களா, நீங்கள் பிளான் பண்ணி செய்யணுங்க. அப்படி நீங்கள் செய்யும்போது அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மூலமாய் வெளிப்படும். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் பார்க்கலாம் எடுங்க. அதில் வந்து இன்னொரு சில காரியங்களை பார்த்தீங்கன்னா, தேவன் நமக்கு வந்து இருக்கும் அந்த திறமைகளையும் ஆற்றல்களையும் வெளியிலே கொண்டு வருவதாகவே தேவன் என்ன பண்ணியிருக்கிறான்? வேலையை கொடுத்துருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஆனால் அநேகர் என்ன பண்ணுறாங்க? தங்களுடைய திறமைகளை போய் பணத்துக்கு விற்கிறது. சொல்லக்கூடிய அந்த நபர் அமெரிக்க தேசத்தில் பாருங்கள், அவர் அந்த ஒரு நீக்குரோ இனத்தை சேர்ந்தவரான் பாருங்கள். அவர் என்ன பண்ணாராம்? அவருக்கு நான் கடந்த வாரமே சொன்னேன், அவர் வந்து படிப்பறிவு இல்லாத ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஒரு வெள்ளைக்காரமாக அவருக்கு கொஞ்சம் படிப்பு சொல்லி கொடுத்தாங்களாம். இவருக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய விஞ்ஞானி ஆகி இந்த நிலக்கடலில் இருக்கு இல்லையா, அந்த கடலில் மட்டும் 100க்கும் மேற்பட்ட பொருட்களை கண்டுபிடிச்சாராம். உடனே அந்த நாட்களில் இந்த ஹென்ரி போர்டு, இந்த ஃபோர்டு கார்லாம் வரலையா, அந்த கார்டுடைய ஓனர் $1,00,000 சம்பளம் கொடுக்குறேன் ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு அப்படின்னு கூட்டாராம். $1,00,000 நான் சம்பளம் கொடுக்குறேன்னு கூட்டாரான். இவர் சொன்னாராம், என் திறமையை நான் விற்கிறதுக்கு நான் ரெடி இல்லைன்ட்டாராம். எனக்கு கடவுள் கொடுத்த அந்த தாளந்துகளை, அந்த ஆற்றலை, அந்த அபிஷேகத்தை நான் விற்கிறதுக்கு ரெடி கிடையாது அப்படின்ட்டாராம். நான் வரல வேலைக்கு அப்படின்ட்டாராம். அவர் சொல்கிறாரு, $1,00,000 1800ஆம் ஆண்டுகளில் நடக்கிற விஷயம் அது. அந்த கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டு நடந்த விஷயம் அது. அந்த $1,00,000 பெரிய அமௌண்ட்டுன்றாங்க. நான் வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேன். ஏன்னா கடவுள் வந்து இந்த உலகத்துக்கு என்னை கொண்டு அநேக பொருட்களை கொடுக்கும்படி என்னை அழைத்திருக்கிறார். அதை நான் செய்ய போகிறேன்னு சொல்லி தைரியமாக சொன்னாராம். அன்படி செய்ய ஆரம்பிச்சாராம் பாருங்கள். அவங்க சொல்கிறாரு, இன்னைக்கு அவர் மட்டும் ஒரு வேளை அந்த மாதிரி வேலைக்கு போயிருந்தாருன்னா அவரை பற்றி ஒன்றுலாம் போயிருப்பாங்க. ஆனால் அவர் சொல்கிறாரு, இன்னைக்கு அவருடைய பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, பெரிய கல்லூரிகள், பெரிய பெரிய காரியங்கள்லாம் அவருடைய பேரில் இருக்குது. அவர் இன்றைக்கி மரித்து போயிட்டார். ஆனால் அவர் பேரை வச்சு பல கோடிக்கணக்கான டாலர்ஸ் அந்த நிறுவனங்களுக்கு வருதான் பாருங்கள். இப்போ கூட வருதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு வேலையை வந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்ன்ற நோக்கத்தோடு நீங்கள் செய்யும் போது அதன் மூலமாய் அநேக மக்கள் உங்கள் மூலமாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள். நீங்கள் மட்டும் இல்லைங்க, நீங்கள் தொழில் செய்யும் போது, வியாபாரம் செய்யும் போது என் மூலமாக இன்னும் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்கள் மூலமாய் அந்த வியாபாரத்தையும் தொழில்களையும் சில காரியங்களை செய்யும் போது அங்கே இயேசுவை காணும்படி நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அது இன்னும் பெருகும், இன்னும் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, அதுக்கு தான் கடவுள் வந்து பாருங்க, ஆண்டவராக இயேசு நமக்கு இப்படிப்பட்ட திறமைகளையும் ஆற்றல்களையும் அபிஷேகத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ நம்ம வந்து சிலர்லாம் பாருங்க, எப்போ பார்த்தாலும் பாருங்க இதை வச்சு சொல்கிற பாருங்க, பணம்னு போயிடுவாங்க. ஆனால் பணத்தை விட நான் சொல்கிறேன், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பணம் தானாகவே வந்து கிடைக்கும். அநேகருடைய கஷ்டப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகளை நீங்கள் லேசாக சிம்பிளாக செஞ்சுட்டு போயிட்டே இருப்பீங்க. கஷ்டப்படாமல் ஈஸியாக மேலே போயிட்டே இருப்பீங்க. ஏன் தெரியுமா? அங்கே உங்களுடைய நோக்கம் என்ன ஆகுது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமான கருவியாக தேவன் உங்களை மாற்றுவார். அது மட்டும் இல்லாமல் எடுங்க, இன்னைக்கு சில காரியங்களை விரும்புன்னு பார்த்துக்குவோம், சீக்கிரம் பார்த்து முடிக்கலாம். அப்போ இன்னைக்கு வேலை செய்யும் போது பாருங்கள், அது வந்து நம்ம அந்த வேலையின் மூலமாய் நம்முடைய நாட்டுக்கும் நம்முடைய சமுதாயத்திற்கும் அது வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நம்ம இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சொல்கிறாரு, எடுங்க, அப்போ இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மக்களாக இருக்கோன்னா
முதல்ல அவரை இன்னும் நம்ம அறியக்கூடிய மக்களாக மாறணும். கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார் அப்படின்ற அந்த அறிகிற அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையிலே செழிப்பை கொண்டு வரும். அதான் செழிப்புக்கு ஒரு பெரிய ஆதாரமே. அவர் யார், அவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை நாம் திரும்ப திரும்ப பாருங்க வேதத்தில் இருந்து கற்றுக்கொள்ளும் போது, அறிந்து கொள்ளும் போது நம்மளை அதுக்கு நேராக பாருங்க நடத்துவார். சில நேரங்கள் பாருங்க இந்த வாலிபர்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம சபையில் இருக்க வாலிபர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவங்கெல்லாம் வார வாரம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்குறாங்க. ஆனால் வெளியில் நிறைய ஆட்கிட்ட போய் சொன்னீங்கன்னா இந்த வாலிப நாட்களே சர்ச்சுக்கு போகிறது ஒருத்தர் சொல்கிறாராம் பாருங்க. இதெல்லாம் வந்துங்க ஒரு ரிட்டையர்ட் ஆன பிறகு ஒரு 60 வயசுக்கு மேலே அப்படியே சர்ச்சுக்கு போனோம், சர்ச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு வீடு கட்டிக்கணும், அப்புறம் சேர்ந்தாப்புல ஒரு நாளைக்கு சர்ச்சு பக்கத்தில் சுடுகாடு இருக்குது, கல்லறை தோட்டம், ஒரு நாள் கழிச்சு அப்படியே போய் சேர்ந்துடலாம். அநேகர் இப்படி தான் யோசிக்கிறான் பாருங்கள். ஆனால் நல்ல கவனிங்க, வேதம் என்ன சொல்லுதுன்னா, வாலிபர்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன், வாலிபர்களை பற்றி வேதம் ரொம்ப தெளிவாக பேசுது. இந்த நாட்களில் வாலிபர்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய வாழ்க்கை மாற்றக்கூடியதாக இருக்கிறத பற்றி பிரசங்கி சொல்கிறார். எடுங்க பிரசங்கி 12ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க. அங்கே 1ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் பாருங்க. வாலிபர்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு தான் பாருங்க. எல்லாருமே கர்த்தரை இன்னும் அதிகமாக தேடக்கூடிய மக்களாக, அறியக்கூடிய மக்களாக நம்ம இருக்க வேண்டும். பாருங்க என்ன சொல்லுது, எடுங்க. நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, தீங்கு நாட்கள் வராதற்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சாராருக்கு முன்னும். சொல்றாரு என்னது, வாலிபனே என்னது, நீ உன் வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைனா என்னன்னா, இன்னும் கர்த்தரை நீ தேடுறதுக்கு ஒரு வழியை தேடு. இன்னும் நீ வேதத்தை படிக்கிறதுக்கு, இன்னும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு, ஆண்டவருடைய பாருங்க சபையில் வந்து வசனத்தை கேட்கறதுக்கு, இன்னும் உன் வாழ்க்கையில் என்னெல்லாம் தேவன் திட்டம் வச்சிருக்கான்றதுக்கு இன்னும் நெருங்கி சேரு, அவர் கூட டைமை ஸ்பெண்ட் பண்ண. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்கிறான், எங்கெங்கே ஓடுறான். ஆனால் நீ அதிகமாக அந்த தேவனுடைய வார்த்தையை தேடும்போது என்ன நடக்குது அப்படின்னா பாருங்க, சூரியன் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தாரப்பட்டிருக்கும் முன்னும் சொல்றாரு, வயசான பிறகு கண்ணெல்லாம் இருளடைஞ்சிரும். அதுக்கு முன்னாலேயே நீ என்ன பண்ண, ஒன்று வாலிப நாட்களில் யாரை நினைக்கணும், ஆண்டவரை நினைக்கணும், ஆண்டவரை தேடணும், அவரை இன்னமும் அறிந்து கொள்ளணுன்றார். அது சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, மலைக்கு பின் மேகங்கள் திரும்ப வராதற்கு முன்னும் வீட்டு காவலர்கள் தள்ளாடி விடசாரிகள் கூணி போய் எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து பலாகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிற இருக்கும் முன்னும் சொல்றாரு. வரிசையா சொல்றாரு என்னன்னா, அந்த ஒரு ஆசுரிக்கப்பட்ட காலங்கள், அதாவது நல்ல ஒரு அந்த வாலிப நாட்களை பாருங்க எப்படி இருக்கிறாங்க, நல்லா அங்கே ஓடுறான் இங்கே ஓடுறான் என்னென்னமோ செய்கிறான் இல்லையா. ஆனால் இங்கே சொல்றாரு, மலைக்கு பின் மேகங்கள் திரும்ப வருவதற்கு முன்னும் வீட்டு காவலாளிகள், அதாவது சொல்றாரு உன்னுடைய கைகளும் உன்னுடைய கால்களும், அது மட்டும் இல்லாமல் பாருங்க வீட்டு காவலாளிகள் தள்ளாடி பாருங்க அப்படியே இந்த கைகாலெலாம் ஒரு மாதிரி தள்ளாடுறதுக்கு முன்னால, அதுக்கு பிறகு பலசாலிகள் கூணி போய் எந்திரம் மறைக்கிறவர்களுடைய உன்னுடைய ஸ்ட்ரென்த்லாம் போகிறதுக்கு முன்னால உன் பல்லெல்லாம் நான் சொல்ல பாருங்க, உன் எந்திரம் மறைக்கிறவர்கள் கொஞ்சமாக இருக்கும் முன்னும் பல்லெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயசானவங்க பூரா கீழே விழுந்துடும், அப்படியே ஒன்றொன்னா போயிடும் இல்லையா. அதுக்கு முன்னாலேயும் அடுத்து சொல்றாரு, பலாகனியை பார்க்கிறவர்கள் இருண்டு போறதுக்கு முன்னாடி கண்ணெல்லாம் இருளடை இல்லையா, அதுக்கு முன்னாலேயும் எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் திருவாசலில் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகிய கீதவாக்கிய கன்னிகள்லாம் அடங்கி போறதுக்கு முன்னும், காது கேட்காததுக்கு முன்னால ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு காது கேட்கலன்னு சொல்றாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் குருவியின் சத்தத்துக்கு கூட என்னன்னுமா எழுந்திருக்கக்கூடிய ஒரு காலம் வருமா. வயசானவர்களுக்கு பாருங்க சரியா தூக்க வர மாட்டேன்றாங்க, பார்த்துருக்கீங்க நீங்கள். அவங்களுக்கு சின்ன சத்தம் கிடக்க எழுந்திரிச்சுவாங்க. நம்ம வாலிபர்லாம் பாருங்க நல்லா ஃபுல் கட்டிடுறான், நல்லா வெயிட்டாக சாப்பிட்டு போய் படுக்கிறவன் தான் காலையில் 7 மணிக்கு எழுந்திரிக்கான். சில ஆள் 7 மணிக்கு எந்திரிக்க மாட்டான், 8 மணிக்கு போய் எந்திரிக்க வேண்டியிருக்கு. அவனை எழுப்பி ஊயின் கத்தி எந்திரா அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்குது. ஆனால் நீங்கள் வயசான ஆளுகளை பாருங்களேன், காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடுறாங்க, லேசாக ஒரு குருவி கத்தினா கூட எந்திரிச்சு. அப்படிப்பட்ட காலத்துக்கு முன்னாலேயும் சொல்றாரு பாருங்க, மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி என்னது, வாதுமை மரம் பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீபமும் அற்று போகிறதுக்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே திரிகிறதுக்கு முன்னும். டோட்டலாக சொல்றாரு, மனுஷன் அவன் எப்படிப்பட்ட இதுக்கு போகிறானா, மேட்டுக்காக. அப்படின்னா ஒரு மேடை கண்டு வயசானவங்க அப்படியே பயந்துருவாங்க. நீங்கள் பார்த்துறீங்களா, அப்படி மேட்டில் ஏறும்போது பயம் வந்துடும், ஐயோ மேலேருந்து கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரி. அந்த மேட்டுக்காக ஒரு நாள் பயப்படக்கூடிய காலம் வருவதற்கு முன்னாலேயும் அடுத்து சொல்றாரு, ஓகே முன்னாலேயும் பாருங்க, முன்னும்
அங்கே அங்கே பாரமாகி அங்கே சொல்ல பாருங்க, வெட்டிக்கிளி கூட ஒரு சின்ன வெட்டிக்கிளி இருக்கு பாருங்க. இப்போ எவ்வளோ வெயிட்னாலும் நம்ம ஆள்கிட்ட கொடுத்தோன்னா தூக்கிடுவான். பார்த்துறீங்களா? ஒரு மூட்டையை தூக்கிட்டானா கூட தூக்கிடுவான் பாருங்க. வயசான ஆள்களை நீங்கள் குறிச்சிங்களேன், ஒரு வெட்டுக்கிளி வந்து உட்காந்தா கூட ஐயோ ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கேன்ற மாதிரி யோசிப்பான். அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறதுக்கு முன்னும் அடுத்து சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, அந்த பசியும் அந்த பசிக்கக்கூடிய ஒரு காலம் கூட வராதுன்றாங்க. அந்த மாதிரி ஒரு காலம் வராதுக்கு முன்னும் அடுத்து சொல்றாரு என்னது, அடுத்து போறதுக்கு முன்னும் மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுற வீதியிலே திரியறதுக்கு முன்னும், மனுஷன் செத்து போயிட்டானா என்னது வீட்டில் மனுஷர் என்ன பண்றாங்க, துக்கம் கொண்டாடுற மக்கள்லாம் வந்துருவாங்க இல்லையா, அப்படிப்பட்ட காலம் வருவதற்கு முன்னாலேயும் வாலிபனே உன் சிருஷ்டிகரை நினை அப்படின்றாரு. ஏன் இப்படிலாம் சொல்லி கொண்டு போறாரு அப்படின்னா பாருங்க, அடுத்து சொல்லிட்டு போறாரு, வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி ஊற்றின் அருகே சாலை உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி அப்படிலாம் சொல்றாரு. பயங்கர அடிக்கிறாரு. இன்னைக்கெல்லாம் பாருங்க, இந்த முன்னாலெல்லாம் பாருங்க, நான் சிறு வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா இந்த இது போடுவாங்க, அதாவது வெள்ளியிலே செய்யப்பட்ட கயிறு போட்டிருப்பாங்க. அவர் அதான் சொல்றாரு, வெள்ளி கயிறு கட்டுவிட்டு, அது ஒரு நாள் என்ன ஆயிருமா, டைட்டாக இருக்க கயிறு வந்து அப்படியே அந்த இடுப்பெல்லாம் ஒல்லியாகி அப்படி கலந்து கீழே விழுந்துடும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறதுக்கு முன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. பொற்கிண்ணி நசுங்கி அப்படின்னா சொல்றாரு, உங்களுடைய சரீரத்தினுடைய பல பகுதிகள் நசுங்கி அப்படியே ரொம்ப ஒல்லியாக போயிடும். அப்படிப்பட்ட ஒரு காலம் வருகிறதுக்கு முன்னாலேயும் சொல்லிட்டு சொல்றாரு. அங்கே அடுத்து சொல்றாரு பாருங்க, ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே நொறுங்கி அப்படியே மனுஷனுடைய எலும்பெல்லாம் ஒரு மாதிரி நொறுங்குற மாதிரி ஆயிடும். அப்படிப்பட்ட காலவருக்கு முன்னாலேயும் இவ்விதமாய் மண்ணானது தன் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் மறுபடியும் போறதுக்கு முன்னாலேயும் அவரை உன் வாலிப பிரயாத்தில் நினைன்றார். எப்படி பாருங்க சொல்றாரு, ரொம்ப நிறைய சொல்றாரு. அப்போ இந்த வாலிபர்கள் என்ன நினைக்கிறாங்க, இந்த காலங்கள் வந்து ரொம்ப நமக்கு கொண்டாடுற காலம் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இப்படிப்பட்ட காலம் வர்றதுக்கு முன்னால உன் சிருஷ்டிகரை நீ நினை. அப்படி நினைச்சீனா, நினைக்கும் போது இன்னும் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வாயானால் இப்படிப்பட்ட காலத்துல நீ எப்படி இருப்ப, ராஜா மாதிரி இருப்ப. நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், வாலிப நாட்களில் பயங்கரமா ஆடுவாங்க பாருங்க, அப்படி இப்படின்னு ஆடுவாங்க. கடைசி வயசான பிறகு ஒருத்தன் சாப்பாடு போட கூட ஆள் இருக்க மாட்டான். பார்த்துருக்கீங்களா நீங்க? ஏன் அப்படின்னா ஒன்னே ஒன்று சொல்றேங்க, கர்த்தரை நினைக்காத குற்றம் தாங்க அது காரணம். கர்த்தரை மட்டும் ஒரு மனுஷன் வாலிப நாட்களில் நினைப்பான் என்று சொன்னால் நான் சொல்றேன், அவனுடைய எதிர்காலங்கள் செழிப்பாக மாறும். நல்ல வேலை, கடவுளுடைய கிருபை. கரெக்டாக வாலிபன் நாட்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே என்னை கர்த்தரை பிடிச்சிட்டாரு. 13 வயசுல ரசிக்கப்பட்டேன், எங்கேயுமே போக முடியாது. அந்த மாதிரி ஆண்டவரை பிடிச்சி பாருங்க, எந்த ப்ராப்ளத்திலையும் மாட்டாம சிக்காம அழகா ஜன்னி அப்படி கொண்டு வந்தார் பாருங்க. ஆண்டவர் பாருங்க எவ்வளவு சூப்பராக கொண்டு வந்திருக்கிறாரு. நான் நினைக்கிறேன் அந்த நாட்களோட இப்போ இன்னைக்கு ரொம்ப நல்லாவே தேவன் வைத்திருக்கிறார். நான் சொல்றேன், வாலிபர்களுக்கு சொல்றேன், இன்னும் அதிகமாய் கர்த்தரை தேடன்ற ஒரு வாஞ்சை தாகம் உங்களுக்குள்ள இருக்கட்டும். தேட தேட கர்த்தரை இன்னார் என்ற அறிகிற அறிவை அடைய அடைய உங்க வாழ்க்கை மாறும், செழிப்படையும். நீங்க நினைப்பீங்க பாருங்க, என்ன இந்த நாட்களில் சர்ச்சில் வந்து உட்காந்துருக்கமே, அவன் சினிமா தேட்டரில் உட்காந்துருக்கான். அதெல்லாம் ஒரு நாள் அவனுக்கு உதவி செய்ய போறது இல்லைங்க. ஒரு நாள் அதெல்லாம் அவனுக்கு உதவி செய்ய போறதே கிடையாது. ஆனால் நான் சொல்றேன், கர்த்தரை தேடும் போது வேதம் சொல்லுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துடைய நீதியும் தேடுங்கள், அப்போ இவையெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், கொடுக்கப்படும் சொல்றாரு. அப்போ இன்னைக்கு கர்த்தரை தேடும் போது, அவரை இன்னார் என்ற அறிகிற அறிவு அடையும் போது ஒரு நாளும் செழிப்படையாமல் இருக்க முடியவே முடியாது. நான் சொல்றேன், பணத்துக்கு ஒரு நாளும் பஞ்சம் வர போறது இல்லவே இல்லை. இன்னைக்கு கூட கர்த்தரை மட்டும் நாம் பிடித்துக் கொள்கிறோமே ஆனால், கர்த்தர் இன்னார் என்ற அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ளுமே ஆனால் ஒரு நாளும் நம்முடைய கையில இல்லாத நிலை ஏற்படாது. கண்டிப்பாங்க ஒரு நாள் குறை ஏற்படாது. எந்த மனுஷன்டையும் போய் கையேந்தி நிற்கின்ற ஒரு நிலை நமக்கு ஏற்படப்படாது, நம்முடைய சந்ததிக்கு ஏற்பட போகிறது இல்லவே இல்லை. கர்த்தரை தேடும் போது அவ்வளவுதான் நடக்குதுங்க. அப்போ கர்த்தரை தேடுற ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். கடைசி அவனை மட்டும் சீக்கிரம் பார்த்து முடிச்சிருவோம் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கண் திறக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை நம்ம என்ன பண்ண முடியும்னா, இன்னும் கர்த்தரை குறித்த ஒரு அறிவை உடையவர்களாய் நாம் மாற வேண்டும். நான் கடந்த வாரம் சொன்னேன், யோசேப்பை பற்றி பேசும்போது சொன்னேன், எடுங்க யோசேப்பு பாருங்க, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுங்க, அதை பார்த்து விரைவாக முடிப்போம். ஆதியாகமம் 45 அங்கே சொல்றாரு, 7-8 வசனங்களை நம்ம வாசிப்போம். 7-8 வசனங்களை, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினாலே
உங்களை உயிரோட காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். என்ன சொல்றாரு? எதுக்காக தேவன் என்னை ஈர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி இங்கே யோசேப்பு சொல்றத பார்க்குறோம். அவன் சில காரியங்களை சொல்றான். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, அதாவது நம்ம மூலமாய் நம்முடைய வம்சம், நம்முடைய சந்ததியார் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நம்மளை ஒவ்வொருவரையும் தேவன் ரட்சித்திருக்கிறார் என்பதை திட்டவட்டாமல் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய லாபத்துக்காக மட்டும் இல்லை, நம்ம மூலமாய் நம்முடைய சந்ததியாரும் பாருங்க, நம்ம சார்ந்த மக்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவே தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மளை மட்டும் இல்லாமல் அது சொல்றாரு, உங்களை ஆதரிக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோட காப்பதற்காகவும். உலகத்தில் எத்தனையோ மனுஷர் பசியில் சாகுறான், ஆனால் நீங்கள் உங்கள் குடும்பத்தாரும் அப்படி ஒரு தருத்திரத்தில் சாகாதபடிக்கு என்ன பண்ணார்? தேவன் இங்கே என்னையே அனுப்பினார். ரெண்டாவது, நாம் ரட்சிக்கப்பட்ட இன்னொரு காரணம் என்னன்னா, ஒரு நாளும் கையில் காசு இல்லை, சாப்பிட்றதுக்கு பணம் இல்லை, சாப்பாடு இல்லைன்ற ஒரு நிலை உங்கள் வாழ்க்கையில் வராததுக்காகவே தேவன் நம்மளை என்ன பண்ணியிருக்காராம்? ரட்சித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு, அங்கே இன்னும் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, உங்களை உயிரோடைய காப்பதற்காகவும் தேவனை உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பினார். அப்போ எதுக்கு பாருங்க, அங்கே அடுத்த வருஷம் சொல்லுது, ஆதலால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்துக்கு என்ன செய்தாராம்? அனுப்பினார். நல்லா கொஞ்சிங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உங்கள் திறமையினால ரட்சிக்கப்படலை, நீங்க விரும்பினால நான் விரும்பினாலும் ரட்சிக்கப்படலை. கர்த்தருடைய தெய்வீக திட்டம் நம்மளை ரட்சித்திருக்கிறார். காரணம் என்னன்னா, அதனால் பாருங்க, அதனால் நீங்கள் அல்ல, தேவனே என்னை விடத்துக்கு அனுப்பினார், என்னை பார்வோனுக்கு தகப்பனாகவும் அவர் குடும்பத்துக்கும் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசம் முழுவதுக்கும் அதிபதியாகவும் வைத்தார். நல்ல கவனிங்கள, ஒரு ஒன்றும் இல்லாமல் இருந்த அந்த ஒரு யோசேப்பை அவன் சொல்றான் பாருங்க, என்னை பார்வோனுக்கு தகப்பனாக அப்படின்றான். ஒரு சாதாரண ஒரு அடிமை பேசுறான், நான் பார்வோனுக்கு தகப்பனாக. அவன் எனக்கு ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு சாப்பாடு போடுற மாதிரி அவன் சொல்றான், பார்வோனுக்கே நான் தான் சாப்பாடு போடுறேன்றான். எப்படி யோசித்து பாருங்க, நீ கொஞ்சம் யோசிக்கிறேன். பார்வோனுக்கு ஒரு அடிமைங்க இவன் யோசேப்பு. இவன் சொல்றான், நான் பார்வோனுக்கு தகப்பனா என்னை ஏற்படுத்தினான்னு சொல்லி. சும்மா தகப்பன் கிடையாது, ஒரு தகப்பன் இன்னைக்கு போய் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைகளை போஷிக்கிற மாதிரி யோசேப்பை அந்த பார்வோனுக்கு போஷிக்கக்கூடிய ஒரு தகப்பனா தேவன் வச்சுட்டாராம். பாருங்க, நல்லா கவனிச்சிங்களா? எப்படிப்பட்ட ஒரு விஷயம். அவன் சொல்றான் பாருங்க, இவ்விடத்துக்கு பாருங்க சொல்றான், தகப்பனாகவும் அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும். அவனுடைய குடும்பத்துக்கு யார் கர்த்தர் தெரியுமா? கர்த்தர் யாருன்னு உனக்கு தெரியல, ஆனால் நான் தான் இப்போ எங்கே தான் இருக்கிறேன். என்னைய கர்த்தர் அவனை கர்த்தனா வச்சிருக்கிறாரு. நான் தான் அவனுடைய என்னது, அவனுடைய எல்லா தேவையும் சந்திக்கக்கூடிய மனுஷனுடைய கடவுள் வச்சிருக்காரு அப்படின்றான். ஆண்டவர் வச்சிருக்காரு. அவர் குடும்பம் அனைத்திற்கும் கர்த்தனாகவும் எகிப்து தேசத்திற்கும் அதிபதியாகவும் வைத்தார். எகிப்து தேசம் அனைத்திற்கும் நான் அதிபதியாக இருக்கிறேன். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒரு மனுஷன் மேலே இருக்கும் என்று சொன்னால், அடிமையாக இருக்கக்கூடிய மனுஷனை ஆசீர்வாதமான ஒரு மனுஷன் அவராலே மாற்ற முடியும். அப்போ இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையிலே உடனே நீங்கள் கவனிக்கணும், கர்த்தர் இன்னார் என்ற அறிகிற அறிவு ஒரு நாள் யோசேப்புக்கு வந்துச்சு. அதனால தான் அவன் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி கொஞ்சம் கூட அவன் கவலைப்படலை. அப்போ இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் மட்டுமல்லாமல் நம்முடைய தேசம் அனைத்திற்கும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் இன்னார் என்ற அறிகிற அறிவு வருமானால், நான் சொல்கிறேன், இன்னைக்கு மருத்துவ தொழிலில் இருந்தால் யாராக இருந்தாலும் சரிதான், கர்த்தர் இன்னார் என்ற அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வார்களானால் அநேக மக்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கர்த்தருடைய வசனத்தை சொல்லக்கூடிய மக்களாக மாறிடுவாங்க. பாருங்கள், அவங்க என்ன பண்ணுவாங்க, வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஆண்டவரை பற்றி சொன்னாவே அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறையா சுகமாயிருவாங்க. வேதம் சொல்லுது பாருங்கள், இன்றைக்கி ஒரு மருத்துவராக இருக்கிறார், ஒரு டாக்டராக இருக்காருன்னு வச்சுங்க, அவருக்கு கர்த்தர் இன்னார் என்ற அறிகிற அறிவு வரும்போது என்ன நடக்குது தெரியுமா? வேதம் சொல்லுது சங்கீதம் 103, அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கின்றார். அப்போ நல்ல கவனிங்களேன், பாவத்துக்கும் வியாதிக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது. ஏதாவது ஒரு வியாதி வருதா, அந்த பாவத்து நிமித்தம் கூட சில நேரங்களில் வியாதிகள் வரலாம் என்ற அறிவு ஒரு ஒரு நல்ல டாக்டருக்கோ அல்லது மனுஷர்களுக்கு இருக்குமானா என்ன ஆயிடுவானா, நீ முதல்ல மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுவை ஏற்றுக்கொள்வையானால் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், வியாதி சுகமாக்கப்படும் என்று பாருங்க சொல்ல முடியும். உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு. இன்னைக்கு நிறைய பேருக்கு மரணத்தை குறித்து ஒரு பயம், எந்திரிச்சாலும் தூங்க போனாலும் நடந்தாலும் ஒரே பயம் வந்தது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அதை பற்றி பயப்படணும் அவசியம் இல்லை. ஏன்னா அவர் சொல்றாரு, அவர் உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோயெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். இந்த அறிவு இன்னைக்கு நான் சொல்றேன்,
ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு, யாத்திராமம் 23:25 சொல்றாரு, கர்த்தர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவார். என்னது? நீடித்த நாட்களால் உன்னை திருப்தியாக பாருங்க. எல்லாரும் எடுங்க யாத்திராமம், சீக்கிரம் எடுங்களேன். யாத்திராமம் 25ஆம் அதிகாரம், 23ஆம் அதிகாரம். 23ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்கிறாரு, 25ஆம் வசனத்திலிருந்து பாருங்க, நான் வாசிக்கிறேன். 25 உங்கள் தேவனாய் கர்த்தரை சேவிக்க கடவீர்கள், அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கே சொல்லும் போது அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பேன். என்ன சொல்றாரு? அப்பத்திலையும் தண்ணியில தான் நிறைய வியாதி வருது, நிறைய பேர் டாக்டர் சொல்றாங்க பாருங்க. தண்ணியில தேவையில்லாத சில வியாதிகளை உண்டாக்கக்கூடிய கிருமிகள் இருக்கு. சில நேரங்களில் சாப்பாட்டு மூலமாக சில பிரச்சனை வருது. ஆனால் கர்த்தர் பல நூற்றுக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாலே சொல்றாரு, அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி ஒன்றிலிருந்து விலக்குவார். வந்து பாவத்தினால ஒரு வியாதி, ரெண்டாவது சாப்பாட்டுனால தண்ணி கூட வியாதி வருது. இதெல்லாம் இன்னைக்கு டாக்டர்ஸே தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வச்சுங்களேன், இன்னும் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்வார்களே. ஆனால் நான் சொல்றேன், பதில் எதிரிமா தேவனுடைய வார்த்தை தான். அங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதி ஒன்று விலக்குவார், கற்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்திலே இருப்பதில்லை. பிள்ளை இல்லாத ஆட்களை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சொத்து வச்சிருக்கிறாங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, ஆனால் ஒரு பிள்ளை இல்லைன்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. கர்த்தர் சொல்றாரு, ஒரு மனுஷன் ஆண்டவராக இயேசு ஆண்டவர் என்று ஏற்றுக்கொள்வானால் அவன் வாழ்க்கையில பிள்ளை இல்லை என்ற ஒரு நிலை இருக்கவே இருக்காது. நிச்சயமாங்க சொல்லப்பட்டிருக்கு, கற்பம் விழுகிறதும் மலடு உன் தேசத்திலே இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி வயசுல செத்துருமோன்னு ஒரு பயம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, சிலர்லாம் கை ரேகை பார்க்குறான், ஆயுசு ரேகன்னு ஒன்று இருக்கான், ஆயுள் ரேகை. இவன் பூரா இதை நம்பி இருக்கிறான். நம்ம எதை நம்பி இருக்கிறது தெரியுமா? இதை நம்பி இருக்கோம். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்த்தர் சொல்றாரு, நீ எவ்வளவு ஆயுஸ் கேட்குறியோ அவ்வளவு நாள் வரைக்கும் நீ திருப்தியா இருக்கணும். அதுதான் கர்த்தருடைய சித்தம். பாருங்க, சிலர்லாம் பாருங்க, ஆயுள் ரேகை போச்சுங்க, அந்த ரேகை போச்சுங்க, இந்த ரேகை போச்சுங்க. எந்த ரேகையும் நம்பி கிடையாது, நம்ம இவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறோம், விசுவாசிக்கிறோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, அதை குறித்து ஒருபோதும் பயப்படக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு டாக்டர்ஸ் மட்டும் நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பாவத்தினால தான் வியாதி வருது. ரெண்டாவது, சில நேரங்களில் அப்பம் தண்ணீர் சாப்பிட்ற சாப்பாடு நிமித்தம். ஆனால் எது இருந்தாலும் கர்த்தர் என்னை சோமாக்குற தேவன், என்னை நீடித்த நாட்களால் திருப்தியாக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில காரியங்களை பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு சில நேரங்களில் பாருங்கள், பொருளாதாரத்தில் இன்னைக்கு மக்கள் அநேகருக்கு தெரியல. பணம் அப்படின்னா பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா பண பிரச்சனைகள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு ஒரு நாள் ஒரு குறை இருக்காது. கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளமான எடுங்க. உபாகமம் சீக்கிரம் எடுங்க, ஒரு 2 வசனம் மட்டும் வாசித்துருவோம். எல்லாரும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் வீட்டிலே போய் வாசித்துங்க. கடகடன் வாசித்து முடிச்சிடறேன். உபாகமம் 28ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகமம் 28:28 அங்கே பாருங்க சொல்றாரு, பாருங்க, இன்று நான் உனக்கு விதிக்கிறவன் தேவனாய் கர்த்தருடைய கட்டளையின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயினால் உன் தேவனாய் கர்த்தர் பூமியில் சகல ஜாதியில் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாய் கர்த்தர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசுரங்கள்லாம் உண்மையில உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் ஆசுரிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசுரிக்கப்பட்டிருப்பாய். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தையுமாகி உன் மிருகஜீவனின் பலனும் ஆசுரிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசுரிக்கப்பட்டிருக்கும். நீ வருகையிலும் ஆசுரிக்கப்பட்டிருப்பாய், நீ போயிலும் ஆசுரிக்கப்பட்டிருப்பாய். உனக்கு உறவமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கர்த்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கும்படி ஒப்புக் கொடுப்பார். பாருங்க, ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், கேள்வியாய் உனக்கு முன்பாய் ஓடி போவார்கள். கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாய் கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கை கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனெல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திலே கர்த்தர் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவன்களின் பலனிலும் உன் நிறத்தின் கனியிலும் உனக்கு பரிபூர்ண நன்மை உண்டாக கட்டளையிடுவார். ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யும்,
நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷாலயம் வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகளை விட்டு விலகி வேறு தேவர்களை சேவிக்கும்படி வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய் கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவையின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அறிந்து கொள்ளும் போது நல்ல கவனிச்சுங்க, ஒரு நாளும் செழிப்பை பணம் இல்லைன்ற ஒரு நிலை வரவே வராது. ஏன்னா கர்த்தர் சொல்றாரு, நீ கையிட்டு செய்கிற வேலையெல்லாம் கர்த்தர் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். குடும்பம் நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சொல்றாரு, சாப்பாட்டை பற்றி கூட பேசிட்டாரு. உன் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் என்னது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், கூடையும் மாப்பி செய்கிற தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாமல் வேலைகளில் தேவன் மகத்துவமாய் ஆசீர்வதிக்கிறார். சும்மா நான் உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். உங்கள் குடும்ப தேவை வருதுன்னும் போது உடனே யார்கிட்ட போய் சொல்லிடலாம் அப்படின்னு ஓடுறதை விட்டுட்டு ஒன்று செய்யுங்க. அந்த பேதுரு இருக்கானே, சீமோன் பேதுரு, லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். நம்ம வெறும் மலையோடு இருக்கிறான் காலையில். ஆனால் ஆண்டவராக இயேசுவை சந்திக்கிறான். சந்திச்ச உடனே கர்த்தர் சொல்கிறாரு, இப்போ உன்னுடைய படை எடுத்துக்கொண்டு ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் என்ன செய்ய வலைகளை போட்டான். போட்டால் 2 படகு அமிழத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை கேட்டான். கர்த்தர் இன்னார் என்ற அறிவை பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்ட மனுஷனுக்கு கர்த்தர் மேலே விசுவாசம் வந்துருச்சு. இப்போ தைரியமாக போகிறான். அவர் சொன்ன மாதிரி ஆழத்தில் போய் போடுறான். இன்னும் ஆழத்தில் போய் உள்ள போட்டான். 2 படகு அமிழத்தக்கதாக மீன்கள் கிடைத்தது. நான் சொல்கிறேங்க, இன்னைக்கு பொருளாதார தேவை வரும்போது யார்கிட்ட போய் கேட்கலாம், யாரு கொடுப்பா என்ற அந்த நிலைக்கு போகாமல் கர்த்தரை மட்டும் நாம் சார்ந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய எல்லா விதமான தேவையையும் சந்திக்கிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னார் என்ற அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தரின் தேவையெல்லாம் சந்திப்பார் என்ற இடத்துக்கு வந்துடுவான். அநேக நேரங்களில் விசுவாசிகள் மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய ஊழியக்காரங்கள் எடுத்துங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, ஐயா யார்கிட்ட எங்கே போய் சொன்னால் நம்ம காசு கிடைக்கும் சொல்லுங்கள். ஆனால் நான் சொல்கிறேங்க, கர்த்தருடைய இதில் கேட்டிங்கன்னா சபையில் இருந்தாலும் சரிதான், ஊழியக்காரங்களாக இருக்காங்களா, அவங்க எப்படி இருக்குன்னா, சவாளருக்கு பண தேவையெல்லாம் சந்திக்கப்படணும் ஒரே ஒரு வழி இருக்குது. கர்த்தர் இன்னார் என்ற அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொள்ளும் போது வேத சொல்லுது. எடுங்களேன், ஒரே ஒரு வசனம் பார்த்து முடிச்சுப்போம், டைம் ஆயிடுச்சு. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகர் தேவவசனத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரும் பிரச்சனை. அப்போஸ்தலர்களை என்ன பண்ணுறாங்க, வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க, சோறு போடுற வேலைக்கு கூப்பிட்றாங்க. அந்த முன்னாள் வசனம் தான் பாருங்க சொல்லுது. பாருங்க, அவர்களை அப்போஸ்தலருக்கு முன்பாக நிறுத்தினார்கள். யார் தெரியுமா? அவங்களாம் சாப்பாடு போடுற ஒரு வாலண்டியர்ஸ். அவங்க சொல்கிறாங்க, ஐயா பாஸ்டர் நீங்கள் வந்து எல்லாருக்கும் சோறு போடுங்க. சில இடங்களில் சில ஊழியத்துக்கு ஆளுக்கு போனீங்கன்னா பாஸ்டர் சோறு போட்டு நிற்பார். எவ்வளோ பேர் தப்பு பண்ணுறாங்க தெரியுமா? தேவனுடைய ஊழியக்காரர்கள் எப்படி இருக்கான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இங்கே பாருங்க, வேதத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனம் சொல்லுது, தேவ வசனம் விருத்தி அடைந்து சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்கள் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். நான் சொல்கிறேன், பாஸ்டராக இருக்கலாம், விசுவாசியாக இருக்கலாம், கர்த்தர் இன்னார் என்ற அறிவை அடைய நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி ஜெபியுங்கள். நீங்கள் நேரத்தை சொல்லுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதி நிற்கலாம். எல்லாரும் எழுதி நிற்போம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசுவே, உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை மீண்டுமாக உம்முடைய பிள்ளைகள் மேல் நாங்கள் தெளிக்கிறோம். கர்த்தர் இன்னார் என்ற அறிகிற அறிவை நாங்கள் இன்னும் அதிகமாய் பெற்றுக்கொள்ளும்படி ஆவியானவரே எங்களை உதவி செய்யும். அந்த அறிவு எங்களை செழிப்புக்கு நேராய், உடைய ஆசீர்வாதத்துக்கு நேராக எங்களை வழி நடத்தி செல்கிறதுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே கர்த்தாவே, கர்த்தரை அறிகிற அறிவே இந்த நாட்களிலே செழிப்புக்கான ஒரு வாசலாக இருக்கிறபடியா நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. அதிகமான நேரங்கள் வேத வசனத்திலே ஜெப நேரங்களிலே உடைய பிள்ளைகள் நேரத்தை செலவிடும்படி ஆவியானவரே உதவி செய்வீராக. உடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே, இயேசு ராஜாவுக்கே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.